மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் காஞ்சிபுரத்தில் உள்ள தமிழ் அறிஞர்கள் கௌரவிப்பு விழா. தாவேக தலைவர் நடிகர் விஜய் தமிழகத்திலுள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் எங்கு நின்றாலும் அங்கு திமுக தான் வெல்லும் என உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க. சுந்தர் பேட்டி. இன்று மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் மு. கருணாநிதி அவர்களின் 102வது பிறந்தநாள் விழாவினை தமிழகம் முழுவதும் உள்ள திமுகவினர் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக செம்மொழி நாளாக கொண்டாட திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு. க. ஸ்டாலின் அறிவுறுத்தினார். அந்த வகையில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் காஞ்சிபுரத்தில் உள்ள பவள விழா மாளிகையில் காஞ்சிபுரத்தில் உள்ள தமிழ் அறிஞர்கள் கிளறவிப்பு விழா நடைபெற்றது. இதில் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் உத்திரமேரூர் எம்எல்ஏவுமான க. சுந்தர், காஞ்சிபுரம் எம்எல்ஏ சி. வி. எம். பி. எழிலரசன், காஞ்சிபுரம் எம்பி சிறுவேடல் செல்வம், காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்று தமிழ் அறிஞர்களுக்கு சால்வை அணிவித்து கிளறவித்தனர். முன்னதாக காஞ்சிபுரம் மாநகரத்தில் உள்ள கச்சபீஸ்வரர் கோவில் அருகே, காந்தி சாலையில் உள்ள பெரியார் தூண் அருகே என பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கி முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் பிறந்த நாளை திமுகவினர் உற்சாகமாக கொண்டாடினர். காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதியில் காஞ்சிபுரம், உத்திரமேரூர், மதுராந்தகம், செய்யூர் ஏற்கனவே 2016 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் மகத்தான வெற்றியை பெற்ற கழகம் 2026 தேர்தலிலும் 4 தொகுதிகளிலும் மகத்தான வெற்றியை பெறும் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகம். நடிகர் விஜய் கட்சி தொடங்கியிருக்காரு. அவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் தேர்வு செய்தார். அவர் எங்க நின்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி தான் முக்கியம். அதுதான் நடக்கும்.